இந்த ஓல்டு மொபைலில் நம்ம சிம்மை இன்செர்ட் பண்ணால் என்ன ஆகும் வாங்க இந்த வீடியோவில் பார்த்தலாம். நம்மளோட ஓல்டான சாம்சங் JF9 Pro மொபைலில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து சிம்மை வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். இந்த இன்செர்ட் பண்ண உடனே என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது, இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வோடஃபோன் சிம் தான். ஸோ இது வோடஃபோனாகவே இருந்தப்போ வாங்கினதுன்னு சொல்லலாம். ஸோ இதை உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ இது எந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அப்போ சிம்மை இன்செர்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் பேனில் ஓப்பன் பண்ணுவோம், ஈஸியாக இன்செர்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ மாதிரி சிம் எஜெக்டர் டூலை தேடி தேடி அலைய தேவையில்லை. எங்கேயாவது தொலைச்சிட்டோம்னாலும் அதுக்கான ஆல்டர்னேட் சோர்ஸை தேடி தேடி அலைய தேவையில்லை. ஓல்டு மொபைல் தான். ஸோ இப்போ வந்து டர்ன் ஆன் பண்ணியாச்சு, சிம்மை உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டோம். நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இது ஒரு 4G மொபைல் தான். ஸோ அதனால் இப்போ வோடஃபோனில் ஸ்டாண்டர்டாக இருக்குது. இந்த 4Gயை வச்சே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா. செகண்ட் உங்களோட ஒய்ஃபை, அதாவது ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்னு தான் அப்போ வந்து ஆப்ஷனே இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஹாட்ஸ்பாட்டையும் ஒய்ஃபையும் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. அப்போ ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் தான் அதோட பேர். ஸோ இப்போ நம்ம டேட்டாவை எனேபிள் பண்ணிட்டோம். எனேபிள் பண்ண உடனே இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு இதுக்குள்ளே இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய இந்த வகையான ப்ரௌசர் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வெப் சர்ச் இன்ஜின் தான். ஸோ இப்போது இன்பில்ட்டாக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூடியூப் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வேணாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்தலாம். ஜஸ்ட் கூகுள்னு சர்ச் பண்ணி அதோட வெப்சைட்டுக்கு போனோம்னா அதோட வெப்பேஜ் ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கும்போது சர்ப்ரைசிங்லி ஒர்க் ஆகுது. ஸோ டேட்டா வருது, அந்த டிரான்சாக்ஷன் நடக்குது, அப்லோடிங் டவுன்லோடிங் ரெண்டுமே நடக்குது. ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு யூடியூப் நம்ம வந்து சர்ச் இன்ஜினாக யூஸ் பண்ண போகிறோம். யூடியூப்பை ஜஸ்ட் சர்ச் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு வெப் சர்ச்சாக யூஸ் பண்ணும்போது ஒர்க் ஆகுது. ஆனால் யூடியூப் பேஜ் லோட் ஆகும் போது எக்கச்சக்கமான டைமிங் எடுத்துக்குதுன்னு சொல்லலாம். லிட்ரலி பார்க்கும்போது கேபிக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீட் ரேஷியோ இருக்குது. ஆனால் சிம்மில் எந்த வகையான பிரச்சனையும் இல்லை. சிம் ஃபுல் டேட்டா இருக்குதுன்னு சொல்லலாம். நமக்கான டவர் ரேஞ்சும் பார்த்திங்க அப்படின்னா லிட்ரலி டாப்பில் காமிக்குது. ஆனாலும் மொபைலால் அந்த ஆப்டிமைசேஷனை வந்து ஒத்துக்க முடியலன்னு தோணுது. காரணம் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். செகண்ட், இதில் மற்ற விஷயங்கள் டேட்டாவாகட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஆகட்டும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சஃபஸ்டிகேட்டடாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். இதுலேயும் டேட்டா பேரியர் வச்சா தான் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் டேட்டா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. காரணம் இதில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு ஓல்டு மொபைல். அதாவது டேட்டா லிமிட்டை செட் பண்ணால் மட்டும்தான் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது பிரச்சனைகளுக்குரியதுன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு இந்த ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் ஒர்க் ஆக தான் பார்க்குறதுக்காக இந்த ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டை எனேபிள் பண்ணிவிட்டு நம்மளோட இன்னொரு மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஒய்ஃபை மட்டும் எனேபிள் பண்ணுறோம். ஐ மீன் இங்கே ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு அங்கே வந்து ஒய்ஃபை எனேபிள் பண்ணுறோம். இப்போது பேரிங் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்தால இங்கே வந்து ஒய்ஃபை எனேபிள் பண்ணிவிட்டு நாம் அந்த பாஸ்வேர்ட்லாம் கரெக்டாக போட்டுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பேர் ஆகுதானா? எஸ், சர்ப்ரைசிங்லி ஆகுது. டிடெக்ட் பண்ணுறதுலும் எந்த வகையான பிரச்சனையுமே இல்லை. ஆனாலும் ஸ்டில் கனெக்ட் நோ இன்டர்நெட் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. ஸோ கனெக்டட் நோ இன்டர்நெட் அப்படிங்கிற சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மாதிரி பிரச்சனைக்குரியது தான். மேபி பேண்ட் வித்தில் ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லைன்னா இப்போ இருக்க இந்த டெக்னாலஜி இது ஓல்டு டெக்னாலஜி இல்லையா? ஸோ அதனால் இந்த சிம் க்ரியேட் பண்ணுற இந்த சிம்மை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டில் இருக்க அந்த பேண்ட் வித்தை டவர் ரேஞ்சை இதனால் கேப்சர் பண்ண முடியாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸில் இதில் கால் பேசினா ஓரளவுக்கு கால் பேசினாலாச்சும் எந்த அளவுக்கு நமக்கு வந்து சஃபஸ்டிகேட்டடாக அது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். யூடியூப் லோட் ஆகுது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் விஷுவலாக அது வந்து ஒர்க் ஆகிறதுக்கோ இல்லை ஷார்ட்ஸை எனேபிள் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் பஃபரிங் இருக்குது. ஆனாலும் இந்த மொபைலை ஒய்ஃபையில் யூஸ் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இது டேரக்ட் சிம் இன்செர்ட்டிங்கும் போது நமக்கு பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ சிம்மை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபெயிலியர் மாடல்னு தான் சொல்ல முடியும். இதில் அவ்வளோலாம் சக்ஸஸ்லாம் இல்லை. லிட்ரலி பார்க்கும்போது இந்த ஓல்டு மொபைல் கால் பேசுறதுக்கு மட்டும்தான் உதவுமோன்னு தோணுது. மற்றபடி நெட்டை சர்ஃப் பண்ணுறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ நீங்கள் ஒய்ஃபையை நம்பி மொபைலை ஆன் பண்ணலாம். இன்னும் இந்த மொபைலை வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம் தான் இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.